வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் 2025 முதல் 2026 பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களின் பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 5 பிரிவுகளில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் 26/8/2025 முதல் 12/9/2025 வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான துவக்க விழா 26/8/2025 அன்று தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் உயர் திரு எஸ். அந்தோணி அதிர்ஷ்டராஜ் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள். இந்த விழாவில் மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு உயர் திரு இளம் பகவத் IAS அவர்கள் தலைமையிலும் விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கி வைத்தார்கள். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உயர் திரு ஆல்பர்ட் ஜான் IPS அவர்கள் மற்றும் மாண்புமிகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் உயர் திரு ஜெகன் பெரியசாமி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் மாநகராட்சி ஆணையர் உயர் திரு பானோத் மர்ஹேத் லால் IAS அவர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் உயர் திரு சிதம்பரநாதன் அரசு அதிகாரி, பயிற்றுனர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். 2026-25 அன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தடகளம், மேஜைப்பந்து, பேட்மிண்டன், கூடைப்பந்து ஆகிய போட்டிகள் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மற்றும் கிரிக்கெட் போட்டிகள் வஉசி கல்லூரியில் வைத்து தொடங்கப்பட்டது. இதில் 5748 பேர் கலந்து கொண்டார்கள். இதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. பார்த்து வீரர்களை நம்ம வாழ்த்தலாங்க. இனிய அழைப்பினை ஏற்றி விலாசவட்ட இங்கு வருகின்றுள்ள முத்துமா நகரின் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் வரவேற்பு பெருமகிழ்ச்சியடைகிறது. மண்ணின் மைந்தர் முத்துமா நகரிற்கு தூத்துக்குடிக்கு மரியாதைக்கும் உரிய உயர் திரு பி. ஜெகன் அவர்கள் இங்கு வருகின்றார்கள். அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடும் பண்போடும் வரவேற்பில் பெருமகிழ்ச்சியடைகிறது. வருகின்றார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடும் பண்போடும் பணிவோடும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியுடன். தேங்க்யூ சார். முதலமைச்சர் கோப்பைக்கான தொகுதிகளை உரையிருந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும், சோல் கொடுப்பேன் தோழனாக என்று மாணவர்களை விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்கும் நமது மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். முகத்தில் ஒரு சிரிப்பையும் அந்த இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்த பாசத்தமிழ் ஐயா எனது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருக வருக என வரவேற்கின்றேன். நமது மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கை சீர்திருத்தம் நடந்து கொண்டிருக்கும் மாவட்ட விளையாட்டுத்துறைக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் நம்ம தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாநகராட்சி ஆணையர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும்
முதலமைச்சர் கோப்பைக்கு வருகிற அனைத்து பத்திரிகை நண்பர்களும் உடற்பிரிவு ஆசிரியர்களும் விளையாட்டில் கலந்து கொண்டு பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற்று வந்திருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களோடு வரவேற்பதை நன்றி, வணக்கம். விளையாட்டு போட்டி ஆரம்பிக்க வருகின்றிருக்கும் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணா சந்திரராஜன் அவர்களே மற்றும் நம்ம மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் அவர்களே மற்றும் நம்ம எஸ்பி சார் அவர்களே, கமிஷன் சார் அவர்களே, விளையாட்டு அதிகாரி அவர்களே, பெருந்திரளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 19 வயசு வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகளே, ஸ்போர்ட்ஸ் உடற்கல்வி ஆசிரியர்களே, அந்த பள்ளியிலிருந்து அழைத்து வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் வணக்கம். கடந்த 3 வருடங்களாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் முயற்சியில் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதிலிருந்து தொடர்ந்து இந்த டிராஃபி நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும். இல்லை நம்ம எந்த மாதிரி விளையாட்டு என்ன விளையாடுறோமோ ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு நம்ம போய் நம்ம பரிசு பெற்று வந்திருக்காங்க. அதான் நம்ம மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்து வருங்காலங்களில் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியமானது. இப்போ நிறைய கோட்டா வந்தாச்சு, முதல் பட்டதாரி கொடுத்தாச்சு, 7.5 வர போகிறோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேறு இருக்குது. நம்ம இன்ஜினியரிங்கு மெடிக்கல் கவுன்சிலிங் போச்சுல தெரியும். உடல் ஆரோக்கியம் வேணும். ஏன்னா போட்டி நிறைந்த உலகம். இதில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு ஆரோக்கியம் வேணும்னா பேசிக்காக வச்சுருவாங்க, வாக்கிங் நடக்கணுமாங்க. யாருக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை விளாடுவாங்க. இந்த லாடை அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். லாடை வராமல் இருந்தாலும் வெற்றி பெற போனாலும் முயற்சிக்கும் அல்ல வெற்றி. ஏன்னா முயற்சி செஞ்சுட்டே இருந்தாலும் வெற்றி அடைய முடியும். அதுக்கு ஒரு மனதைரியம் வர்றதுக்கு விளையாட்டு தான். ஏன்னா நம்ம ஒரு 70 வயசு 80 வயசு என்ன நம்மளோட இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அது வரைக்கும் நம்மளோட ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் இதோட ஊக்கம், அதான் இதோட மோட்டிவேஷன். இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மேயர் தூத்துக்குடி, கார்பரேஷன் கமிஷனர், DSO, other major government officials and my dear friends. ஒரு 1 year தூத்துக்குடியோட ஸ்போர்ட்ஸ் சிச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட்பால், கபடி, வாலிபால், excellent talent we have. I am very hopeful that we will have a state level and international level and national level athletes coming from Thuthukudi. In the CM trophy, we wish that you try your mettle. அதிலே நம்ம டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து I wish that you all shine in national and international sectors. இந்த நிகழ்ச்சிக்கு all support and train பண்ணிட்டு இருக்கிறவங்க DSO and other sports team also I would like to appreciate. Thank you, all the best. சார்பில் நடத்தப்படக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவர்களுக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்க வருகை வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துறை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களே, இங்கு மாணவர்களிடம் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நீங்களெல்லாம் உயர்ந்த இடத்தை செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான், இந்திய காவல் பணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய தூத்துக்குடியினுடைய மாநகராட்சி ஆணையர் திரு பானத் முருகேந்தர் லால் IAS அவர்களே, மற்றும் இந்த மாணவர்களையும் விளையாட்டு வீரர்களையும் ஒருங்கிணைத்து பல்வேறு போட்டிகளை சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் திரு எஸ் அந்தோனி அகஸ்டராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவர்களே, விளையாட்டு வீரர்களே, உடற்கல்வி ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பெருமளவிலான மாணவர்களும் விளையாட்டு வீரர்களும் பதிவு செய்து கொண்டு நமது மாவட்டத்தில் இருந்து பங்கேற்று வருகிறார்கள். இந்த ஆண்டு 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தம் 178 பிரிவுகளின் கீழ் இந்த மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் இந்த பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள். இந்த போட்டிகளில் கலந்து கொண்டதற்கு பிறகு மண்டல அளவிலான போட்டிகளும் நமது மாவட்டத்தில், நமது தூத்துக்குடியிலே நடைபெற இருக்கிறது. இதே மைதானத்தில் சில முக்கியமான போட்டிகள் எல்லாம், குறிப்பாக ஹாக்கி, ஃபுட்பால், இது போன்ற போட்டிகள் எல்லாம் நமது மாவட்டம் சிறப்பிடம் பெற்று விளங்குவதால் மாநில அளவிலான போட்டிகளையும் நடத்துவதற்கு நாம் திறன் பெற்றிருக்கிறோம். இது போன்ற ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி ஒவ்வொரு கல்வி நிலையங்களிலும் பயிலக்கூடிய மாணவர்கள் தங்களது வயதில்
தனது உடல் திறனை ஆர்வமாக பயன்படுத்துவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு மாணவரும் 2 விளையாட்டுகளில் தேர்ந்தெடுத்து தனித்திறனை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக உடல் மற்றும் உள்ள திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியும். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்த மாணவர்களுக்கு நமது அரசு உயர்கல்வி வாய்ப்புகளில் இடஒதுக்கீடை தருகிறது. கடந்த ஆண்டு மாநில அளவில் நமது மாணவர்கள் சிறப்பிடம் பெறக்கூடிய மாணவர்கள், மாநில மற்றும் தேசிய அளவில் சிறப்பிடம் பெறக்கூடிய மாணவர்கள் 540க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்ஜினியர் மற்றும் இடஒதுக்கீடு பெறுவதற்காக தகுதி பெற்றார்கள். அதில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் எல்லாம் அந்த கல்வி நிறுவனங்களுடைய கல்வி உதவி தொகையை பெற்று விளையாட்டு வீரராக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி நிறுவனங்களே உதவி தொகை கொடுத்து அவரது கல்வி நிறுவனங்களில் நேரடியாக எல்லாம் இருக்கின்றன. அதுபோன்று சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொழிற்கல்வி படிப்புகளில் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நமது மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விழைகிறேன். ஏனென்றால் விளையாட்டின் உடல் உறுதிப்படும், உள்ளம் மேம்படும், கல்வி சிறக்கும், மாணவர்களுடைய வாழ்க்கை மேம்படும். இந்த விளையாட்டு வீரராக இருக்கக்கூடியவர்கள் தனது வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டத்தில் எவ்விதமான மன திசை திருப்பதற்கும் ஈடுபடாமல் பல்வேறு விதமான பழக்கங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பினை எல்லாம் முற்றிலும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபை லீட் பண்ணுவதற்கு உங்களது இந்த விளையாட்டு போட்டிகள் திறன் உங்களுக்கு பேருதவி தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் மாநில அளவிலான போட்டிகளில் மென்மேலும் உயர்ந்த இடங்களுக்கு சென்று நமது மாவட்டத்திற்கும் நமது மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தூத்துக்குடி மாவட்டம் முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான போட்டிகள் 2025 துவக்க விழா. இந்த நிகழ்ச்சியில தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பினை வழங்கியிருக்கின்ற மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் அலுவலர் மரியாதைக்குரிய திரு எஸ் அந்தோனியா அதிர்ஷ்டராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தூத்துக்குடியினுடைய மாநகராட்சியுடைய மேயராக கலந்து கொண்டிருக்கின்ற ஜெகன் பெரியசாமி அவர்களே, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய திரு ஆல்பர்ட் ஜான் அவர்களே, மாநகராட்சியுடைய ஆணையராக கலந்து முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்களிலிருந்து அதுபோல தனியாக விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வரை ஒவ்வொரு விளையாட்டிலும் கலந்து கொண்டு அதை தேர்வு செய்து நம்முடைய மாவட்டத்தின் மூலம் இங்கிருந்து மாநில அளவில் செல்கின்ற வகையிலே முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை நடத்துகின்ற துவக்குகின்ற அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுபோல இன்றைக்கு விளையாட்டுத்துறையை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு தமிழகத்திலே விளையாட்டு பல்வேறு வகைகளில் வளர வேண்டும் என்ற வகையில் பல்வேறு விளையாட்டுகளை, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக அளவில் நடக்கக்கூடிய செஸ் ஒலிம்பியாட் போட்டி, இது போன்ற ஆசியன் ஹாக்கி போட்டி, இது போன்ற போட்டிகள் தமிழ்நாட்டிலே நடத்தி நம்முடைய மாணவர்கள் எல்லா வகையிலும் உயர வேண்டும், நம்முடைய இளைஞர்கள் எல்லா வகையிலும் உயர வேண்டும் என்ற விளையாட்டுத்துறைகள் இன்றைக்கு மாநில அளவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹரியானாவில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் தான் அதிகமான விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்கின்றார்கள் என்ற நிலைகளை மாற்றி தமிழகம் எல்லாவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதன் மூலம் இன்றைக்கு சமீபத்திலே நடைபெற்ற அகில இந்திய போட்டியாக
நடைபெற்ற முதல் முறையாக சீனியர் சாம்பியன்ஷிப் தடகள போட்டிகள் முதலிடம் பெற்று எல்லா விளையாட்டிலும் இடம் பெற்று வரலாறு படுத்தது என்று சொன்னால் நம்முடைய மது துணை முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற முயற்சியின் காரணமாக இன்றைக்கு சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் நன்றாக விளையாடக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை மாநில அளவில் அதுபோல அகில இந்திய அளவில் விளையாடக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய நிலைகளை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் விளையாட்டு துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பணிகளை செய்து வருகின்றதன் காரணமாக இன்றைக்கு விளையாட்டு போட்டியை நடத்துவது தமிழகம் எல்லா வகையிலும் வெல்லும் என்ற நிலைகளை உருவாக்கின்ற வகை இன்றைக்கு அடையாளம் காணுகின்ற சிறப்பான ஏற்பாடை இன்றைக்கு செய்திருக்கின்ற வகையிலே இந்த முதலமைச்சர் கோப்பையை இன்றைக்கு தொடர்ந்து நடத்தி வருகின்ற பாங்கான செயலை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் இதில் கலந்து கொள்கின்ற மாணவ மாணவிகள் தங்கள் உடல் திறன் மட்டுமல்ல மனத்திறன் மட்டுமல்ல எதையும் வெல்ல முடியும் என்ற வரலாறை படைக்கின்ற வகையிலே நீங்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிலத்திற்கு மரியாதைக்குரிய திரு ஆல்பர்ட் ஜான் IPS அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி தூத்துக்குடியின் முதன்மை கல்வியாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பெயர் திரு டி சுதந்திரநாதன் அவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டாக்டர் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெறும் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்று அவர்கள் பதக்கங்களை வென்று முதல் பரிசு இங்கே மாவட்ட அளவில் 3000 ரூபாயும், 2ஆம் பரிசு 2000 ரூபாயும், 3ஆம் பரிசு 1000 ரூபாயும் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஸ்டேட் லெவலில் போகும்போது உங்கள் தனிநபர் வின்னருக்கு கோல்டு மெடலுக்கு 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசு 75,000 ரூபாயும், 3ஆம் பரிசு 50,000 கொடுக்கப்படுகிறது. இதை மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த சர்டிஃபிகேட் அரசு வேலைகளுக்கு போகிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என தமிழக முதலமைச்சர் அவர்கள்